ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மகா உன்னதமான நாமத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்பதோடு, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திற்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். பேதுரு உபத்திரவங்களினால் பாடுபட்டு தங்களுடைய உடைமைகள், தங்களுடைய இருப்பிடங்கள், தங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இவைகளையெல்லாம் இழந்து அகதிகளைப் போல பாதுகாப்பான இடங்களை தேடி சென்ற யூத கிறிஸ்தவர்களுக்கு பிரதானமாக எழுதுகிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய துருக்கி பகுதியை சேர்ந்த அந்த பிராந்தியத்தில் பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா இந்த பகுதிகளில் சிதறி இருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். அப்படி எழுதும்போது அவர்களுடைய சூழ்நிலையை அடிப்படையாக கொண்டு அவர்களை குறித்த நல்ல ஒரு புரிதலோடு பேதுரு எழுதுகிறதை கவனிக்கிறோம். பேதுரு எங்கே இருக்கிறார்? அவர் எருசலேமில் தான் இருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் அநேக பேர் சிதறி போயிருக்கிறார்கள் உபத்திரவத்தினாலே. இப்படி சிதறிப்போன இந்த ஜனங்கள் எதை இழந்திருப்பார்கள்? இழப்பு நிறைய அவங்களுக்கு. பலவிதமான ஏக்கங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்ற சூழ்நிலைகள் இருக்கிறது. இதையெல்லாம் கவனத்திலே கொண்டு இந்த விசுவாசிகளை உற்சாகப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ளே அவர்களை கட்டி எழுப்புவதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறார். ஆகவே தேவனை ஸ்தோத்தரிக்கும்படி அவர் சொல்லுகிறார். ஏன் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு குறிப்பை சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்ததின் விளைவாக நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்திருக்கிறார், மறு ஜென்மத்தை கொடுத்திருக்கிறார், மறுபடி பிறந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது, நாம் பாவிகளாக இருக்கும்போது, இயேசு நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் புண்ணியத்தினால் நாம் இந்த மீட்பை பெற்றிருக்கிறோம். இது தேவன் நம்மேல் வைத்த கிருபை. இந்த புது ஜென்மம் அல்லது மறுபடியும் பிறந்த அனுபவம் பெற்றிருக்கிற நீங்கள், இதுக்கு பெரிய சந்தோஷம், இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். பெரிதான ஒரு ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் உள்ள மற்ற நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களை விட நாம் பாக்கியம் பெற்றவர்கள். பாவம் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பாவ மன்னிப்புக்காக இன்றைக்கு ஜனங்கள் நாலா திசைக்கும், தேசம் முழுவதும் எவ்வளவு நீண்ட பயணங்களை செய்கிறார், எவ்வளவு பாதகமான பயணங்களை செய்கிறார். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பணத்தை செலவு செய்கிறார். நதிகள் இருக்கும் இடங்களுக்கெல்லாம் போகிறார்கள். புண்ணிய நதிகள், ஆறுகள், குளங்கள், கடல் ஓரங்கள் எல்லாம் போய் தேடுகிறார்கள். புண்ணியம் தேடுவதற்காக, பாவ புண்ணியம் தேடுவதற்காக. காசிக்கு போகிறாங்க, ராமேஸ்வரமும் போகிறாங்க. காசி போகிறவங்க ராமேஸ்வரம் போகிறாங்க இல்லையா? கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போகிறாங்க. எல்லா இடமும் தேடுறாங்க. ஒரு நதியிலிருந்து இன்னொரு நதிக்கு போகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு பாவ புண்ணியம் கிடைப்பதில்லை. ஏமாற்றம் தான் கிடைக்கிறது. எந்த மாற்றமும் இல்லை, வெறும் ஏமாற்றம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னார். அந்த இளைப்பாறுதலை உங்களுடைய ஆத்துமாவில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நமக்கு எவ்வளோ பெரிய பாவ மன்னிப்பின் நிச்சயம். இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்கு இருப்பது உங்களுக்கு பாஸ்போர்ட் மாதிரி. நீங்கள் பரலோகத்திற்கு போகலாம். உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதான் வீசா.
ஒரு நாள் நீங்கள் மரிக்கும் போது உங்களை ஏற்றுக்கொள்வதற்காக தேவதூதர்கள் வருவார்கள். உங்களை கொண்டு போய் தற்காலிகமான ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடுவார்கள். என்ன மறுஜன்ம நம்பிக்கை! நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் காத்திருக்கிறது. நிறைய பிரதிபலன்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட பிரதிபலன்? அழியாதது, மாசற்றது, வாடாதது, நித்தியமான சொத்துக்கள் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார். ஆக இதெல்லாம் இருக்கிறபடினால் நீங்கள் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் நினைக்கும் போது இது எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இது உடனே இப்போ இல்லை, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக ஆண்டவர் உங்களை இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறார். தம்முடைய வல்லமையினால் உங்களை காக்கிறார். தம்முடைய வல்லமையினால் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் காக்கப்பட்டு வருகிறீர்கள். இதையெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய ஆனந்த பாக்கியத்திற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். We have a blessed hope. நமக்கு ஒரு ஆனந்த பாக்கியம் இருக்கிறது. நாம் எப்பொழுதும் பேரொளியான ஆண்டவருடைய சமூகத்தில் நித்தியமாய் எப்பொழுதும் 16 மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட நாம் இருக்க போகிறோம். ஆண்டாண்டு காலமாய் அவரோடு கூட நாம் உலாவ போகிறோம், அரசாட போகிறோம். எவ்வளவு நம்ம ரசித்தாலும் திகட்டாத ஒரு பரலோக பாக்கியம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இதையெல்லாம் கேட்கும் போது, இதெல்லாம் தூர காட்சியாக ஜீவனுள்ள நம்பிக்கையின் மூலமாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு பரவசம் நமக்குள்ள ஏற்படுகிறது. இதில் மிகவும் நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள், மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் அப்படிங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 11 இடங்கள்ல வந்து நீங்க மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இப்படி இந்த மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள்ங்கிறதுக்கு கிரேக்க மொழியில ஒரு வார்த்தை இருக்குது, அகலியோ அப்படிங்கிற வார்த்தை. அகலியோ சில பேர் வச்சிருப்பாங்க, அகலியா அங்கிருந்த வருது. மிகவும் சந்தோஷம், leaping with joy, jumping with joy, my heart is bubbling. எனக்குள்ள பெரிய சந்தோஷம், நான் துள்ளி குதிக்கிறேன், அவ்வளவு சந்தோஷம் எனக்குள்ள. அவ்வளவு சந்தோஷப்படுகிறீர்கள். இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எவ்வளவு எக்ஸீடிங்லி யூ ஆர் ஜாய்ஃபுல். நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. இப்படி ஒரு சந்தோஷம் ஆண்டவருக்குள்ள நமக்கு இருக்குது. பார்த்தீங்களா? இந்த சந்தோஷம் சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாத ஒரு சந்தோஷம், சூழ்நிலைகளினால் கிடைக்காத ஒரு சந்தோஷம். தீபாவளி சந்தோஷம் சாயங்காலத்தில் போயிடும். அதுவும் பட்டாசு தீர்ந்துடுச்சுன்னா புகையா அதோட முடிஞ்சதுங்க. அப்புறம் முகமெல்லாம் அந்த கறி பிடிச்சி ராத்திரி படுக்கை போகும்போது ரொம்ப சோர்வாக தான் போடும். காலையில் தூங்கி வலிஞ்சு முகமெல்லாம் இருட்டடைஞ்சு தான் எழும்பணும். சந்தோஷம் எங்க? எல்லாம் சத்தம் போட்டு பறந்து போயிடுச்சு. வெடி சத்தம் கேட்டுது, அதில் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது மேலே போய் வெடிச்சது பாருங்க, அதுதான் சந்தோஷம். அவங்களுக்கு உங்கள் உள்ளத்துக்குள்ள சந்தோஷம் இல்லை. ஆனால் இயேசு கொடுக்கின்ற சந்தோஷம் இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். எவ்வளோ பெரிய சந்தோஷம் நமக்கு இல்லையா? ஜாய். 1:8 பாருங்க, 1:8 அதே 1 பேதுரு 1:8, அவரை நீங்கள் காணாதிருந்து அவரிடத்தில் அன்புகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. இந்த இடத்துலையும் அகலியோங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்த ஒரு சந்தோஷம், விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம். என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க?
எனக்கு சொல்ல தெரியலையே, ஆனால் நான் அனுபவிக்கிறேன். காரணம், இயேசு என் பாவங்களை மன்னி. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்கி பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. எனக்கு ஒருவேளை வீடு வசதி, வாய்ப்பு, காரு, அந்தஸ்து, பணம், பொருள், பெரிய பெரிய வேலை, உத்தியோகம், இதெல்லாம் இல்லை. ஆனால் நான் சந்தோஷமா இருக்கிறேன். எல்லாரையும் விட சந்தோஷமா இருக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். காரணம், இயேசு எனக்கு சமாதானம் தந்தார், புது வாழ்க்கை தந்தார். நான் எல்லாருடைய சமாதானமா வாழ்றேன். நான் போற இடமெல்லாம் சந்தோஷமா இருக்கிறேன். அப்போ எனக்கு பிரச்சனையே இல்லையா? ஐயோ, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா இது எனக்குள்ள சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சூழ்நிலைகளினால் கிடைக்காத, சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாத ஒரு சந்தோஷம். எல்லாருக்கும் நடக்கிறது எனக்கும் நடக்குது. அவங்க அழுற மாதிரி நானும் அழுறேன். ஆனா நான் அழும்போது அவங்க நம்பிக்கை இல்லாம அழுறாங்க. நான் நம்பிக்கையோடு அழுதுகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. அதான் என் நம்பிக்கை. எனக்கு ஒரு சந்தோஷத்தை பார்த்தீங்களா? ஆக சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் நாம் சந்தோஷப்படும். என்ன கலிகூறுதல், என்ன பரவசம். ஆராதனைக்கு வர்றோம்ல, இது ஒரு கொண்டாட்டத்தின் நேரம். அதனால தான் நல்ல துணிகளாக உடுத்து, நல்ல ஒரு மேன்மையான இடத்துக்கு போகிற மாதிரி நம்ம வர்றோம். தப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் துணி வாங்கினா, புது துணி வாங்கினா முத இங்கே கட்டுறதுல தப்பு இல்லை. இது ஒரு கொண்டாட்டத்தின் நேரம், தப்பு கிடையாதுங்க. எங்கேயா விசேஷ வீட்டுக்கு முதல்ல கட்டணும்னு நினைக்கும் போது, விசேஷ நாட்களுக்கு நீங்கள் முதல்ல கட்டணும்னு நினைக்கும் போது, ஏன் ஆராதனைக்கு அதை கட்டக்கூடாதான்? கட்டலாம். எப்பவும் புதுசு தான் கட்டணும்னு சொல்லலை. ஆனால் இது கொண்டாட்டத்தின் நேரம், ஒரு பண்டிகை நேரம். நமக்கு ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் தந்த சந்தோஷத்தால் நாம் பாடுகிறோம். நம்முடைய வாயில் வர்றது எப்போதும் புது பாட்டு. அனுபவிச்சு பாடுறதுனால அது புது பாட்டு. பாடல் பழசுதான், எழுதி எத்தனையோ வருஷங்கள் ஆயிருக்கலாம். ஆனால் நான் அனுபவிச்சு இப்போ பாடுறேன், அதோட உணர்ந்து பாடுறேன், ஒன்றிச்சு பாடுறேன். அந்த உண்மையை நான் அனுபவிக்கிறேன். ஆகவே எனக்கு அது புது பாட்டு. 4வது அதிகாரத்தில், 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 12 பாருங்க. 12, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு அந்த அகலியோங்கிற வார்த்தை இங்கேயும் வந்திருக்குது. களிகூர்ந்து மகிழ்கிறபடியினால், களிகூர்ந்து மகிழ்வது என்ன சந்தோஷம் பாருங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். எத்தனை விஷயம் நமக்கு அவங்கள மாதிரி, வெளியில் இருக்கிறவங்கள மாதிரி, இயேசுவை விட்டு புறம்பே இருக்கிறவர்களை போல நமக்கும் பொதுவாக நடக்குது. ஏன் விஷயங்கள் நடக்குது, எல்லா விஷயமும் நடக்குது. ஆனால் இதெல்லாம் புதுமை என்று நீங்கள் திகையாதீங்க. ஏன் எனக்கு நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் நடக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நீங்கள் கர்த்தரோடு சீராய் நடக்க பழகினவர்கள் என்ன செய்வீங்க? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழ்படி. இதை விட பல மடங்கு சந்தோஷம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் அதனுடைய முன்ருசி இப்பமே நாம அனுபவிக்கின்றோம். காரணம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். பாருங்க, அங்க எழுதியிருக்குது, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அந்த சந்தோஷம் இப்பவே நாம சந்தோஷப்படும். நான் இப்படி பாடுபடுறதுனால அவருடைய பாடுகளுக்கு நான் பங்காளி ஆகிறேன், எனக்கு பரலோகத்தில் பிரதிபலன் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படும். பாருங்க, பிதாவாகிய தேவன் என்னுடைய தேவன். அவர் என்ன, அவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு கொடுத்தார், என்னை ரட்சித்தார்.
என் பாவங்களை மன்னிச்சார், எனக்கு சமாதானத்தை கொடுத்தார், எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தார், எனக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்தார், எனக்கு பரலோகத்தில் நிறைய பாக்கியங்களை வைத்திருக்கிறார். அதனால இந்த பாடுகளை பற்றி நான் பார்த்து கவலைப்பட்டுட்டு கலங்கிட்டு இருக்க போறதில்லை, சந்தோஷப்படுவேன். இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தை பற்றி இந்த 11 இடங்கள்ல வருது அப்படின்னு சொன்னேன்ல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார். மத்தேயு 5:11-12 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். பொய்யா சொன்னான். உண்மையிலே நீ லஞ்சம் வாங்கிட்டு கையூட்டு வாங்கிட்டு கையுமையுமா பிடிபட்டு அப்புறம் உனக்கு வேலை இல்லாமல் போய் அப்புறம் அந்த வேலை எனக்கு வேணும்னு சொல்லி நீ நீதிமன்றம் போய் வாதாடி நான் வாங்கலை அப்படின்னு எல்லாம் சொல்லி தெரிகிறது, அது ஆண்டவர் நிமித்தமாக வருகிற பாடு அல்ல. நீயா கெட்ட வார்த்தை பேசி பதிலுக்கு பேசி அங்கே நீ அடித்து அவங்க அடித்து உன்னை ஐயோ நான் ஆண்டவருக்காக பாடுபடுறேன்னு சொல்கிறது, அது நம்முடைய திமிர்னால நம்ம வாங்கி கட்டுறது. இதெல்லாம் கிறிஸ்துவுக்காக வர்ற பாடு அல்ல. ஆனால் நீ பொறுமையாக இருந்து, நீ நன்மை செய்து, நீ செம்மையானபடி நடந்து, நீ பதிலுக்கு பதில் செய்யாமல், நீ உன் சத்துருக்களை சிநேகிச்சு அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை செஞ்சு உன் இருதயத்தில் கூட உன் சத்ரு வீழ்கிறத நினைச்சு சந்தோஷப்படாம அவங்களுடைய நன்மையை நீ எதிர்பார்த்து அது நிமித்தமா நீ வசைபாடப்பட்டால், இழிவாய் பேசப்பட்டால், இடித்து பேசப்பட்டால், நீ துன்புறுத்தப்பட்டால் அது கர்த்தருக்கு பிரியமானது. அப்படி நீ பாடுபட்டால் பாருங்க, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், பொய்யா இருக்கணும் அது அவங்க சொல்றது, ஆனால் உன் வாழ்க்கையில் அது உண்மையா இருக்கக்கூடாது. நீ தேவனுக்கு உண்மையா இருக்கணும். அவங்க சொல்றது பொய்யா இருக்கணும், நிரூபிக்கப்பட முடியாததா இருக்கணும். அப்பதாங்க ஆண்டவர் உங்களை மெச்சிக்கிட முடியும். பொய்யா இருக்கணும் அவங்க சொல்றதெல்லாம். அதில் துளி அளவு கூட உண்மை இருக்கக்கூடாது. அத்தனையும் கற்பனையாக இருக்கட்டும், அத்தனையும் பொய்யா இருக்கட்டும். ஆதாரமற்ற காரியங்களை உங்க மேலே பொய்யாய் சொல்லணும். அப்படி சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். Leap with joy. Skip, jump. நல்ல சந்தோஷப்படு, நல்ல உற்சாகமா துள்ளி குதி. ஆனால் நம்ம அப்படி செய்ய மாட்டோம். இந்த பாக்கியவான்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது கூட நமக்கு ஞாபகம் வராது. இப்படி சொல்கிறாங்க, என்னை இப்படி சொல்கிறாங்க, என்னை அப்படி சொல்கிறாங்க, என்னை இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, என்னை பற்றி எப்படி பேசுகிறாங்க, என்னை பற்றி. இதுதான் ரொம்ப 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 ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடிய என்னை பற்றி. அதுதாங்க பெரிய பயங்கரமான தடை. அதுதான் அந்த சுயம், அந்த ஈகோ. என்னை பற்றி. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். உன்னை பேச முடியாது, கிறிஸ்துவ பேசுகிறார். நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். அவர் மேலே தான் விழும் அந்த பொய், அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் அவர் மேலே விழும். அவர் எனக்கு கேடகமாக, அவர் எனக்கு சூரியனும் கேடகமாக இருக்கிறார். என்னை பற்றி பேசினா என்ன? ஒருவருமே நாம விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது, இல்லையா? யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. தேவன் ஒருவர் தான் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர். காரணம், அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கும். உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது உங்களுடைய நன்மைக்காகவே செய்கிறார் அவர். நீங்க அவரை குற்றப்படுத்தவே முடியாது, ஒரு சொல்லவே முடியாது. அவர் நீதியும் சத்தியமும் உள்ள தேவன். அவருடைய சிங்காசனம் நீதியின் சிங்காசனம், அவருடைய செங்கோல் நீதியின் செங்கோல். அவர் மகா நீதிபரர். மற்ற நம்ம எல்லாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான். சொல்லுவாங்கங்க, சொல்லிட்டு போறாங்க.
அவங்க சொல்றது பொய்யா இருக்கட்டும், உன் வாழ்க்கையில் நிரூபிக்கப்பட முடியாததாக இருக்கட்டும், நீ உண்மையாக நடக்கணும் ஆண்டவருக்கு. அப்படி இருந்தால் சந்தோஷப்பட்டு களி கூறு. அழுதுகிட்டு அலைய வேண்டிய அவசியமே இல்லையே. உனக்கு எதுக்கு துக்கம் வருது? என்ன சொல்லலை, இயேசுவை தான் சொல்லியிருக்காங்க அவங்க. ஏன்னா என்னில் வாழ்கிறவர் இயேசு. உனக்கு என்ன துக்கம், உனக்கு என்ன கஷ்டம், இயேசுவை சொல்லியிருக்காங்க. அவர் பார்த்துக்கிடுவார், அவர் பார்த்துக்கிடுவார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் வெகுதியாயிருக்கும், வெகுதியாயிருக்கும். அப்போ பரலோகத்தில் பலனை ஊற்றுறதும் குறைக்கிறதும் நம்முடைய ஆட்டிடியூடு வச்சு தான், நம்முடைய மனோபாவம், நம்முடைய நடவடிக்கையின் அடிப்படையில் தான் பரலோகத்தில் பலன் பெருகவோ சிறுகவோ செய்யும். உங்களுடைய மனோபாவம், உங்களுடைய ஆக்ஷன், ஆட்டிடியூட், ரியாக்ஷன் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவம்ங்கிறது ஆக்ஷனை வச்சு கண்டுபிடிக்கிறது இல்லை, தீர்மானிக்கப்படுறதில்லை. we cannot determine our piety with our actions but with our reactions. நீ எப்படி பிரதிக்கிரியை செய்கிற, அதுதாங்க ரொம்ப முக்கியம். பிரதிக்கிரியை. இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கிறது, இங்கே வந்திருக்கிறது, இதெல்லாம் திட்டமிட்ட செயல்கள், திட்டமிடப்பட்ட செயல்கள். ரொம்ப பக்குவமாக, ரொம்ப பயபக்தியா, நல்ல பாவனையோட நாம் உட்காரணும்னு இங்கே வந்திருக்கிறோம். அதனால் நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டீங்க. நான் உங்களை திட்டுன்னு இப்போ மைக்கில் உங்கள் பேரை சொல்லி திட்டுனா கூட நீங்கள் வாங்கிக்கிட்டு பேசாமல் ஒன்றும் பாதிக்கப்படாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க என்னை பார்த்து. அப்பா, என்ன பொறுமை, என்ன நற்குணம், என்ன அவ்வளோ இருக்கும் உங்கள்கிட்ட. ஆனால் இதை விட்டு வெளியே போனால் திடீர்னு ஒருத்தர் அந்த செருப்பு காலில் உங்களை மிதிச்சிட்டாங்கன்னா கீழே தெரியாம உங்களுக்கு வர்றது இருக்குதே, அதுதாங்க அதுதான் என் பயபக்தியை தீர்மானிக்க என் ரியாக்ஷன். அது எப்படி இருக்கும்? வீட்டில் போன உடனே சாப்பாட்டை குறித்து உங்கள் வீட்டுக்காரர் ஒரு குறை சொல்லுவார் பாருங்க, என்ன தண்ணி மாதிரி வச்சிருக்க அப்படிங்க பாருங்க. உடனே என்ன வரும்? ஆமாம், நீ சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு சரி அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம்ல. நம்ம ரியாக்ஷன் என்ன, நம்ம பிரதிக்கிரியை, அதுதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம தீர்மானிக்கக்கூடிய என் பக்தியை என் தீர்மானிப்பது என் செயல்கள் அல்ல, என் திட்டமிட்ட செயல்கள் அல்ல, திட்டமிடப்படாத செயல்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஏன் ஆண்டவர் நிறைய பேரை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிறார்? எதுக்கு தெரியுமா? உள்ள இருக்கக்கூடிய அசுத்தத்தை பிதிக்கி விடுறது. எவ்வளோ நம்ம நன்றி சொல்லணும் அவங்களுக்கா, எவ்வளோ நன்றி சொல்லணும். எனக்குள்ள எரிச்சல் இருக்குது, பொறாமை இருக்குது, கோபம் இருக்குது, விரோதம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது. ஆனால் நல்ல துணிமணியை போட்டு அழகாக நம்ம எல்லாத்தையும் போட்டு அழகாக நம்மளை அலங்கரிச்சுக்கிறோம் இல்லை நல்லவங்கள மாதிரி. ஆண்டவர் சில நேரங்களில் யாரையோ கொண்டு உள்ளே இருக்கிறத பிதிக்கி விடுறார். அப்போ தான் நமக்கு தெரியும் நமக்குள்ளேருந்து என்ன இருக்குது, என்ன வருது அப்படின்னு சொல்லி. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சிலரை பயன்படுத்துகிறாருன்னா நல்லது நல்லது நல்லது. பொறுமையை கற்றுக்கொள்கிறதுக்கும், மன்னிக்கிறதுக்கும், தாழ்மையாக நடக்கிறதுக்கும் நல்ல சந்தர்ப்பங்களை ஆண்டவர் கொடுத்து உங்களை மேலும் 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 உங்களை பொறுமையில் வளர்த்திட்டு போகிறார். சும்மா ஈஸியாலாம் கிடையாது. நீங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே என்னை மாற்றுங்கன்னு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் மாற்றுறதுக்கு சில உண்மையிலே நடவடிக்கை எடுக்கும்போது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் நீங்கள் செஞ்ச ஜெபத்துக்கு தான் அவர் பதில் செய்கிறாருன்னு தெரியாமல் சண்டையாக போட்டு ஐயோ பொறுமையெல்லாம் போகிறீங்களே, பொறுமையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது தான் நிறைய சண்டை வரும். ஆண்டவர் உங்களை அங்கே தான் பொறுமையை கற்றுக் கொடுக்க, காத்துக்கொள்ள உங்களுக்கு அனுமதி கொடுக்குறார். எனக்கு சமாதானம் தாங்கன்னு கேட்கும் போது தானே வீட்டுக்குள்ள சமாதான குலைச்சல் நிறைய ஏற்படுது.
ஆண்டவருடைய ஜெபத்துக்கு பதில பார்த்தீங்களா? அவர் நம்மை பக்குவப்படுத்துகிறவர். நம்ம இப்போ ப்ரொபேஷன் பீரியடில் இருக்கிறோம், பயிற்சியில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை மேன்மையான இடத்துக்கு பூரணப்படுத்தி கொண்டு போகிறார். அதனால் இட்ஸ் எ ப்ரொபேஷன் பீரியட். இது நமக்கு பயிற்சியின் இடம், பூமி. அதனால் நம்மை வாழ்க்கையின் நம்முடைய எல்லைகளில் வச்சு ஆண்டவர் நம்மை சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார் இல்லையா? இது ஆண்டவருடைய வேலை. அப்போது சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஆண்டவர் ஒரு நாள் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்னு எழுதியிருக்குது ஒரு இடத்துல. நீங்கள் கவனிச்சிங்கன்னா 10வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம், அங்கேயும் இந்த வார்த்தை வருது. லூக்கா 10வது அதிகாரம், அந்த இடம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நல்லா தான் இருக்கும். லூக்கா 10:21, லூக்கா 10:21. அதுக்கு அந்த நேரம் பாருங்க, 70 பேரை இயேசு கிறிஸ்து 2 பேராக அனுப்புனார் கிராமங்களுக்கு. 17வது வசனம் அந்த தொடர்ச்சியில் இருக்குது. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, இதில் அகல்லியோங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படல அந்த இடத்துல, சந்தோஷம் அது சொல்லலை. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். இங்கே நமக்கு இப்படி சுருக்கி போட்டிருக்குது. அவங்க டீமாக போனாங்களா? 70 பேர். 70 பேர்னா 35 குழு போயிருக்காங்க. 2 பேராக போகணுங்கிறது ஆண்டவருடைய ஒரு திட்டம் பாருங்க. ஊழியத்துக்கு ஒருத்தர் 2 பேராக அனுப்பியிருக்கு. 2 பேர் ரொம்ப சூப்பரான டீம். 2 பேர் ஜெபம் பண்ணுறதுக்கும் 2 பேர் சூப்பர், ஊழியத்துக்கும் 2 பேர் சூப்பர். ஆண்டவருடைய திட்டத்தை பின்பற்றுறது ரொம்ப நல்லது. 2 பேரா போட்டு வந்தாங்க. 35 குழுவினரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? 70 பேர் 2 பேர் 35 குழு. அவங்க விலாவாரியா சந்தோஷமா சொல்றாங்க, அங்கே போய் அங்கே பேயை விரட்டணும், இப்படி போய் நோய் சோமாயிடுச்சு, இப்படி ஒருத்தர் கேன்சர் கட்டியோட இருந்தார், ஜோம் பண்ண உடனே உடஞ்சி சீலெல்லாம் வெளியே வந்து உடனே சரியாயிடுச்சு, ஊமையான ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாரு, நிறைய ஏப்பா ரிப்போர்ட்டிங் நேரம். ஏசுநாதர்கிட்ட எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆண்டவர் இதை கேட்டார் காது கொடுத்து. எழுதி பாருங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அதாவது விலாவாரியா அவங்க ஒப்பிச்சிட்டாங்க எல்லா ரிப்போர்ட்டையும். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு இயேசு சொன்னார். சொல்லிட்டு ஒரு நல்ல எச்சரிக்கையான ஒரு வார்த்தையை கொடுத்தார் பாருங்க. 20, நீங்கள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். நல்ல அருமையான சின்ன ஒரு குட்டு வச்சார் இல்லை? இல்லைன்னா என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா? பத்திரிக்கையில் எழுதி, அப்பாப்பா ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் எவ்வளோ பிரபலமான ஊழியக்காரங்க, இவர் போய் நின்ன உடனே பேய் அப்படியே அலறி ஓடிச்சில்ல, பத்திரிக்கையில் வந்துடாது செய்தி, ஓ இவர் பிரபலமான ஊழியக்காரர், பேரை சொல்லி சொல்லுது, ஐயோ இவரை பார்த்தாலே இவர் கண்ணை பார்க்க முடியல, கண்ணிலிருந்து அப்படியே தீப்பொறி வருது அப்படின்னு பேய் சத்தம் போட்டுச்சு. பிரபலமான ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர். இவர் சும்மா ஜெபம் பண்ணி எண்ணெயை தான் கொடுத்தாரு, அது நெஞ்சில் பக்கத்தில் கொண்டு போகிறதுக்கு முன்னமே சும்மா. இவர் பத்திரிக்கையை சும்மா நெஞ்சில் வச்சு ஜெபம் பண்ண உடனே அப்படியே சும்மாயிடுச்சு. பிரபலமான ஊழியர்ல இயேசு கிறிஸ்து இதெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். எதை? பக்தியை வியாபார பொருளாக மாற்றக்கூடாது. இயேசுவை விற்பனை செய்யக்கூடாது. விற்பனைக்குரியவர் அல்ல. உன் பக்தி, உனக்கு ஆண்டவர் கொடுத்தக்கூடிய கிருபை வரங்கள் வியாபாரத்துக்குரியதல்ல, விளம்பரத்துக்குரியதல்ல. உன்னிடத்துல அடக்கமாக வச்சுக்கோ. கூட இருந்து செயல்படுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். மகிமை அவருக்குரியது. சும்மா அதை தொட்டு தொட்டு நக்கிக்கிட்டே இருக்கப்படணும்னு நினைக்கப்படாது. அப்படி தொட்டு தொட்டு நக்கினா இனிக்கத்தான் செய்யும். தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகழ்ச்சியை நாடுவதும் புகழல்.
அதனால் அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும், அந்த மரியாதையை, மகிமை. இதை நல்லா ஒரு கூட்டு கொடுத்தாரு. கூட்டு கொடுத்துட்டு பாருங்க, அவர் சந்தோஷப்பட்டாருங்க. இந்த இடத்துல இது வருது. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்துன்னு வருங்க. அகலியோங்கிற வார்த்தை அங்க வரும். ஆவியில் களி கூர்ந்து, ஏப்பா அவர் துள்ளி குதிச்சிருக்கிறார் சந்தோஷத்துல. அவரால் அடக்க முடியாத ஒரு சந்தோஷம். துள்ளி குதிச்ச, ஆண்டவரே, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து இந்த 70 பேர் 35 குழு பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினாலுமே ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு, உம்முடைய பூரண சித்தத்துக்கு பிரியமாயிருந்தது. உம்முடைய மனதுக்கு இது ஏற்றதாக இருந்தது. உம்முடைய நித்திய தீர்மானத்துக்கு இது ரொம்ப சரியா இருந்துச்சு. சந்தோஷப்படுறார். சாதாரணமான சாமானியர்கள், படிப்பறிவு இல்லாதவங்க, கல்வி அறிவு இல்லாதவங்க, பட்டம் பதவி இல்லாதவங்க, சும்மா சாதாரண கூலி தொழிலாளிகள், மீன் பிடிக்கிறவங்க, அன்னன்னைக்கு உழைச்சி சாப்பிட்றவங்க, அவங்க தான் வந்தாங்க. அவங்கள வச்சு தான் இந்த 35 குழுவை அனுப்புனாரு. அவங்கள வச்சு தான் இத்தனை அற்புதங்கள் நடந்துச்சு. ஆண்டவர் சந்தோஷப்படுறார். பரலோகம் சந்தோஷப்படுது. தேவன் சந்தோஷப்படுகிறார். நீங்களும் சந்தோஷப்படுங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஆக எழுதியிருக்குது, இதில் நீங்கள் களிகூர்ந்து சந்தோஷப்படுறீங்க. ஆனாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறபடினால் கொஞ்ச காலம் நீங்கள் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினால் துக்கப்படுகிறீர்கள். பாருங்க, இன்னொரு துன்பம் இல்லை, அதுவும் நமக்கு சொல்லியிருக்கு. துன்பப்பட வேண்டியது அவசியம். அது எவ்வளவு? கொஞ்ச காலம் நீங்க துன்பப்பட வேண்டியது அவசியம். அப்போ ஒரு பக்கம் நமக்கு சந்தோஷம். அந்த பேரடாக்ஸை பாருங்க. ஒன்றுக்கொன்று எதிரான கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கொன்று எதிரான விஷயங்கள், இது ரெண்டும் சேர்ந்தா தான் நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் துக்கம். இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானது. ஆனால் இது ரெண்டும் சேரும்போது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை மேன்மை அடைகிறது. நீங்கள் இதில் சந்தோஷப்படுறீங்க, மேலே பரலோகத்தில் தேவன் வச்சிருக்கிறது, நீங்கள் அனுபவிக்கிறது. இன்னொரு பக்கம் துன்பப்பட வேண்டியது அவசியம். இட்ஸ் நெசசரி, எசென்ஷியல், தவிர்க்க முடியாதது, கட்டாயம் இது வேணும். அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் துன்பப்படுவார்கள். நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம்னு? இல்லை, எல்லாருக்கும் இந்த கஷ்டம் இருக்கு. உங்க கண்ணுக்கு சிலர் சுமக்கின்ற சிலுவை சிறியதாக தோன்றலாம். அவங்களுக்கு பார் சின்னது, வெயிட்டே கிடையாது, சுமை இல்லாமல் அவங்க ஈஸியாக போகிறாங்க, எப்போதும் சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதனால ஆண்டவரை நல்ல உற்சாகமாக தேடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் பார்வைக்கு சின்னது பெருசாக இருக்கிறத வச்சு நீங்கள் துன்பங்களை மதிப்பிடக்கூடாது, அளக்கக்கூடாது. உங்கள் பார்வைக்கு சின்னதாக தோன்றலாம், ஆனால் நீங்கள் அதை தூக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடியாததாக இருக்கு. உங்கள் பாடு உங்களுக்கு பெருசாக தெரியலாம், ஆனால் இன்னொருவருக்கு அது ரொம்ப லகுவானதாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன எவ்வளோ சுமக்க முடியுமோ அதற்கு மேல் ஒரு சுமையை நிச்சயமாக நம்முடைய பரமபிதா நம்ம மேல் சுமத்துவதே இல்லை. நம்முடைய தாங்கிக் கொள்ளும் சக்தி அவருக்கு தெரியும். ஆகவே உங்களுடைய திராணிக்கு மேலாக ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம். சிலர் சொல்லுவாங்க, நான் யோபு மாதிரி பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் உண்மை, யோபுவை ஆண்டவர் பாடுகளில் நம்பினது போல சிலர் ஆண்டவர் நம்புறாரு, அது உண்மை. யோபு மேல ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு.
இவனுக்கு எவ்வளவு வந்தாலும் என்னை விட்டு போக மாட்டான். ஒரு ஊழியக்காரருங்க, அவர் 7 பிள்ளைகள், 7 பிள்ளைகளுமே பிறந்து கொஞ்ச நாள் இருந்து இறந்து போயிட்டான். ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை, இவனுக்கு என்ன செஞ்சாலும் இவன் என்னை விட்டு பிரிய மாட்டான் அப்படின்னு நம்பிக்கையினால அதை செஞ்சாரு. ஊர் உலகம்லாம் என்ன சொல்லும்? ஒரு குழந்தையா கொண்டு போய் சுடுகாட்டில் புதைச்சிட்டு வந்தா, என்ன இவன் செஞ்சானோ, கடவுள் எப்படியெல்லாம் இவனை பிள்ளைய அடிக்கிறார் பார் அப்படின்னு. அவர் அதை சந்தோஷமாக எப்பவும் பாட்டு பாடினார். அந்த பாட்டு இன்னைக்கும் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு இல்லையா? அவர் எழுதின பாட்டு சாது கொச்சு குஞ்சுன்னு அவருக்கு பேர். எத்தனை பாட்டு, அருமையான பாட்டு, அவருடைய துக்கத்திலிருந்து பிறந்தது. அது எவ்வளோ ஆறுதலை இன்னைக்கு கொண்டு வருது. ஆண்டவர் எனக்கு என்னை நம்பி எவ்வளோ துக்கத்தை கொடுத்தாலும் அவர் கொடுத்தா தான் நான் வாங்கிக்கிடுவேன் சந்தோஷம். 2 கைனாலையும் அல்லேலுயா பாடியே நான் வாங்கிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு எழுதினார். அழுதுகிட்டே எழுதி ஆண்டவரை துதிச்சார். யோபுக்கு வந்த மாதிரி வரல. யோபுக்கு வந்தது சும்மா சாமானியம் இல்லைங்க. அது நேரடியான லூசிஃபருடைய தாக்குதல் இல்லையா? அவருக்கு நடந்தது பாருங்க. ஒரே நாளில் எத்தனை துர்ச்செய்தி அவர் கேட்டார். ஓடி ஒருத்தன் சொல்லி முடிச்சு அந்த அதிர்ச்சி நீங்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் ஓடி வர்றான். அவன் சொல்லி முடிச்சு இன்னொருத்தன் ஓடி வர்றான். இல்லை, எவ்வளவு வேதனை. கடைசியில் நடந்த கொடுமையை நீங்கள் பார்க்குறீங்கல்ல. 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் வீடிடிஞ்சு விழுந்து செத்து போயிட்டான். என்ன அதிர்ச்சி! வீட்டில் இருந்த கொஞ்சம் பணம், கொஞ்சம் வெள்ளி, கொஞ்சம் அதெல்லாமல் அவருக்கு வேற ஒன்றுமே இல்லை. எல்லாம் போச்சு. கடைசியில் தன்னுடைய சுகத்தை இழந்தார். மாதங்கள் உருண்டோடியது. மாதங்கள். கொடுமை சொல்லி முடியாத கொடுமை அவருக்கு. உருண்டு பிறண்டு தூங்க முடியாம எவ்வளவு வேதனை. ஆண்டவர் சிலரை நம்புறாரு, பாடுகளுக்கு அவங்கள பங்காளியா மாத்துறாரு. சிலருக்கு அதிக பாடுகள் இருக்கு, அவங்க மேல ஆண்டவருக்கு நம்பிக்கை அதிகம் இருக்கு. அதனால ஆண்டவர் நம்பி அவங்களுக்கு பாடுகளை அனுமதிக்கிறார். எல்லாருக்கும் இல்லை அந்த மாதிரி. ஆனா எல்லாரும் துன்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல பற்பலன்னு வருது இல்லை, பலவிதமான சோதனைகளிலே நாம் அகப்படுகிறோம் இல்லை, பலவிதமான சோதனைகள். கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். சரீர வருத்தமா இருக்கலாம், மன குழப்பங்களா இருக்கலாம், அல்லது பலவிதமான வியாதியோ அல்லது நெருக்கடிகளோ அல்லது பிரச்சனைகளோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கலாம். நாம வாங்கி கட்டிடக்கூடாது, அதை பார்த்துக்கணும். இப்போ கடன் பிரச்சனைன்னா நாமளா வாங்கி வச்சுக்கிட்டு திட்டமிடாத ஒரு வாழ்க்கையினால ஏகப்பட்ட கடனை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன், கடன் தீர மாட்டேன், இது சொல்லக்கூடாது. அதனால் நீங்க யோசிக்கணும், கடன் வாங்கிறது ஆண்டவருடைய அடிப்படையான சித்தம் இல்லை நம்மளை குறிச்சு. ஆனால் எல்லாரும் வாங்கிடுறோம். நானும் வாங்கியிருக்கிறேன் நிறையா. அடிப்படையான தெய்வ சித்தம் அல்ல. நீங்க ஒண்ணுலே கடன் படக்கூடாது. எதுக்கு மட்டும் நீங்க கடன் பட்டிருக்கீங்கன்னா, தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்புக்கு நீங்க கடன் பட்டிருக்கீங்க. அந்த அன்பை நீங்க கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. இது உங்க மேல விழுந்த கடமை. இதுதான் ஒண்ணுதான் கடன் நீங்க பட்டிருக்கணும். தேவ அன்பு நிறைய வாங்கி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதனால நீ கடன் பட்டிருக்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த கடனை எனக்கு நீ கட்டுறதுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இரு அப்படிங்கிறார். அதுக்கு நம்ம கடன், மற்ற எதுக்கும் கடன்படாதீங்கன்னு வேதம் சொல்லு. ஆனால் நம்மளாம் படுறோம். ஆனால் அனாவசியமாக கடனை வாங்கி வச்சுக்கிட்டு நான் கடன் பட்டிருக்கிறேன்னு சொல்லி அடுத்தவங்க காலத்தை நெரிச்சுக்கிட்டே வேதனைப்படுத்தப்படாது. ஏன் கடன் படுற? என்னத்தை சாதிச்சிட்ட பெருசா கடன் படுறதுக்கு? என்ன வீட்டை கட்டிட்டியா? இல்லை 4 பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டியா? இல்லை பயங்கரமான நோய் வந்து ரொம்ப நாள் கடந்து தீராத ஒரு வியாதியில் தீர்த்து அப்புறம் வந்து கடன் பட்டியா? எது கடன் பட்ட? யோசிச்சு பாருங்க. நீங்கள் எது கடன் பட்டீங்க? சும்மா ஆடம்பரமான திட்டமிடப்படாத செலவினங்களுக்கெல்லாம் சும்மா வாங்கி கடனை வச்சுக்கிட்டு கடன் இருக்குன்னு சொல்லி பேசுகிறவங்களெல்லாம் வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்தா.
நீங்கள் தொல்லையை வாங்கி வச்சுக்கிடக்கூடாது. நிறைய பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்கிட முடியும், நாமளா வருவிச்சுக்கிடக்கூடாது. ஆனால் உன்னுடைய தேவன் மேலுள்ள விசுவாசத்திற்காக உனக்கு வரக்கூடிய சில பாடுகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், வேதனைகள், அல்லது உனக்கு விஷயமே புரியல, ஆன ஒரு வியாதி வந்துருச்சு, என்ன பண்றது? கேன்சர் வியாதி எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு விடை தெரியாத அநேக கேள்விகள். நித்தியத்தில் தான் விட தெரியும். சில பலவிதமான வேதனைகள், துயரங்கள், துக்கங்கள், பாடுகள், நீங்க துன்பப்படுகிறீர்கள். ஆனால் இது அவசியமா இருக்குது, அவசியமா இருக்கு. கொஞ்ச காலம் அவசியமா இருக்கு. நீங்க இந்த பேதுரு எழுதின அதே நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் 5:10, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. இந்த பாடலாம் எவ்வளவு நாள்? கொஞ்ச காலம். இப்படி ஒரு வார்த்தையை நீங்க எழுதி வச்சு பாருங்களேன் உங்க வீட்டில். கொஞ்ச காலம் அப்படின்னு ஒரு வார்த்தையை எழுதி வச்சு பாருங்க. ஃபார் a little while, கொஞ்ச காலம். உங்க கஷ்டம்லாம் எவ்வளவு நாள்? கொஞ்ச காலம். ஒரு ஸ்திரீ கர்ப்பமாகிறா, அவளுக்கு வேதனைகள் வருது. ஒருவேளை சிலருக்கு மாதத்திலிருந்தே கஷ்டம்தான், படுக்கையில் எழும்போதே கஷ்டமா இருக்கு இல்லையா? மார்னிங் சிக்னஸ். மாமியா எப்படி புரிஞ்சுக்கிடுவா? அவளும் அனுபவிச்சிருப்பா, மறந்துட்டான் மாமியாக்க. பாரு, நேரம் வரைக்கும் படுத்துக்கிட்டு தெரியுது, பொறுப்பு இல்லாதவன். மாமியாக்காரி மறந்துட்டான் அப்பட்ட கஷ்டத்தை. இது 1வது மாதத்துல இருந்தே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி அது வேலை செய்யுது, தெரியுமா? அது சில நேரம் பாருங்க, 10 மாதம் வரைக்கும் வாந்தி நிற்க மாட்டேன், ஓய மாட்டேன். என்னதான் செய்யுது? வேணும்னே பண்றா. நிறைய தான் புருஷன் புரிஞ்சுக்கிடுவானா? நல்லது வாங்கிட்டு வந்து இது கொடுத்தா வாந்தியே வராதுன்னு நினச்சி அப்படியே புரோட்டாவை உள்ள திணிச்சா கொஞ்ச நேரத்தில் அவன் வேணும்னு சரியாடி எல்லாம் பிரச்சனை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? எல்லாம் சரிதான். முந்தி ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் இப்போ பிடிக்காது. முந்தி பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் இப்போ பிடிக்கும். என்ன மாற்றம் இல்லை? ரொம்ப புரிஞ்சுக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம் தானே. நமக்கு அனுபவங்கள்லாம் ரொம்ப தாண்டி போகும்போது மறந்துடுவோம் பலதையும். பிரச்சனை நிறைய ஆயிடும். சரி, அது 10 மாதத்தோடு முடிஞ்சிடும். ஆஹா, அதெல்லாம் தான் மனசுக்கு வருது. இன்னும் கொஞ்ச நாள். டியூ டேட் எப்போ டெலிவரி, எப்போ பிரசவம், தேதி சொல்லிடுறாங்க. இப்போ அது வரைக்கும் ஒரு பெரிய ஆறுதல் வருது. அந்த குழந்தைய எடுத்து நெஞ்சில் டாக்டர் படுக்க வச்ச உடனே ஆஹா, எல்லாம் மறந்து போயிடுது. அம்புட்டு மறந்து எவ்வளோ சந்தோஷம். கொஞ்ச காலங்க. உங்க வேதனை, நீங்க படுற துயரம், உங்க துக்கம் எல்லாமே கொஞ்ச காலம். For a little while, கொஞ்சம், it will pass away, கடந்து போய்விடும். திடமா இருங்க. அந்த கொஞ்ச காலம் நம்ம ஜீவன் பிரிகிற வரைக்கும் இருக்கலாம். ஒருவேளை 2:10 வெளிப்படுத்தின விசேஷத்துல 10 நாட்கள் உங்களை உபத்திரவப்படுத்துவான், ஆனாலும் நீ உண்மையாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இல்ல, மரணம் வருகிறதனாயினும் உண்மையாயிரு. நீ உண்மையா இருந்தனா ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன் ஆண்டவர் சொல்றார். கொஞ்ச காலம், இந்த வியாதி கொஞ்ச காலம், இந்த வேதனை கொஞ்ச காலம், இந்த துக்கம் கொஞ்ச காலம், இந்த போராட்டம் கொஞ்ச காலம் மாறி. அதனால be careful. ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இரு. கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் சந்தோஷமா இரு. எல்லா கஷ்டங்களும் கொஞ்ச நாள், அதுக்கு பிறகு வேற ஒரு கஷ்டம் வரலாம். அதனால முடிஞ்சா வாழ்க்கை முழுவதும் ஒரு போராட்டமான வாழ்க்கை தானே.
நீ என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருக்குன்னு உன்னை அர்ப்பணிச்சிட்டியோ அந்த நாள் முதல் உனக்கு போராட்டம் ஆரம்பிக்குது. ஆனால் கொஞ்ச காலம்தான், நம்ம வாழ்நாள் முழுவதும் அதுவுமே கொஞ்ச காலம்தான். சந்தோஷமா இருங்க. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்க வேண்டியது அவசியமா இருக்கு, அவசியமா இருக்கு. அதனால யோவான் எழுதின சுவிசேஷம் 18:11, யோவான் 18:11, இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். இயேசுவை நடுராத்திரி கைது பண்ண உடனே தூங்கிட்டு இருந்த பேதுரு கத்தியை எடுத்து ஒரே வெட்டா வெட்டினார். மல்கூஸ் அவர் பேர், ஒரு வேலைக்காரன். அது சாதாரண வீட்டு வேலைக்காரன் இல்லைங்க, பிரதான ஆசாரியனுடைய வீட்டு வேலைக்காரர். அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்குதுன்னு பாருங்க. அவர் நினைச்சா யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். அவர் மட்டும் சொன்னால் போதும், என்ன வேணாலும் அவருக்காக செய்வாங்க. பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர், வீட்டு வேலைக்காரர். காதரை வெட்டினான். இயேசு கிறிஸ்து அந்த காதை அவனுக்கு திரும்ப ஒட்ட வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார், ஏப்பா பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் பானம் பண்ணாதிருப்பேனோ, இந்த பாடு எனக்கு அவசியம், இது அவசியம் எனக்கு, இது எனக்கு வேணும், இது நான் போகணும், இதில் கடந்து போகணும், இது எனக்கு நன்மையாக இருக்குது. இதுதான் ஆசீர்வாதம், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியது இதுதான். நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன்பு வழி தப்பி தெரிந்தேன், நான் உபத்திரவப்பட்ட பின்பு உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். எனக்கு இது அவசியம், இது கொஞ்ச நாள் வேணும் எனக்கு. எல்லாருக்கும் பாடுகள் நம்மை பக்குவப்படுத்தும். வசதி, வாய்ப்பு, செழிப்பு, ஆசீர்வாதம், நன்மைகள், இது என்னை பக்குவப்படுத்துறதை விட எது என்னை பக்குவப்படுத்தும்? நெருக்கடி, கஷ்டம், துன்பம், போராட்டங்கள். இதுதாங்க மனுஷனை பக்குவப்படுத்தும். இதுதான் ஆண்டவர் நம்மை செதுக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒளிகள், நம்மை உருவாக்குவதற்கு ஆண்டவர் படுத்தும் கலவைகள். இதை ஏற்றுக்கொள்வோம். பாடுகளே இருக்கக்கூடாது, கஷ்டமே இருக்கக்கூடாது, இதுக்காக நம்ம வந்தோம் இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், என்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். இயேசுவனுடைய சிலுவையை நீங்க தூக்கி சுமக்க வேண்டியதில்லை. அது வேணா சிலர் அடையாளமா தொங்க விட்டுக்கிறாங்க, அது இயேசு சிலுவைன்னு நினச்சிக்கிடாதீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய சொத்தாக நீங்கள் போட்டிருக்கீங்க. சின்ன சிலுவை, பெரிய சிலுவை, எதை வேணாலும் வெள்ளியிலையோ தங்கத்திலையோ போட்டுக்கிடுங்க, வேணும்னா போட்டுக்கிடுங்க. அது உங்களுக்கு ஒரு சொத்து, நீங்கள் ஒரு ஆடம்பர பொருளாக அதை வச்சுருக்கீங்க. அது அவசியத்துக்கு வேணால் நீங்கள் வச்சு காசாக்கிக்கலாம், பணமாக்கிக்கலாம். கிடந்து போகுது, போடக்கூடாதுன்னு வேதம் சொல்லலை. பொன்னும் இயேசு கிறிஸ்து கூட தான், வெள்ளியும் இயேசு கிறிஸ்துடைய தான். இயேசு கிறிஸ்து நமக்குன்னு ஒரு சிலுவையை சொல்கிறார். அவர் நிமித்தமாக நமக்கு வரக்கூடிய பாடுகள் தான் அந்த சிலுவை. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படலாம், வெறுக்கப்படலாம், நீங்கள் ஓரங்கட்டப்படலாம், ஒதுக்கப்படலாம், உங்கள் சொத்து அபகரிக்கப்படலாம். என்ன செய்யறது? ஏற்றுக்கோ. சண்டை கொண்டும் போக வேண்டியதில்லை, சொல்லி பார்க்கறதில்ல தப்பு இல்லை, நீதி கேட்கறதில்ல நியாயமாக தப்பு இல்லை. ஆனால் அதை மிஞ்சி அவங்க அடாவடித்தனத்துக்கு வந்துட்டாங்கன்னா விட்டுற வேண்டியதான். பரலோகத்தில் நமக்கு பலன் மிகுதியாயிரும். எவ்வளோ பேர் இப்படி பாடுபடுறாங்க தெரியுமா? புறம்பான மனுஷனானது நாளுக்கு நாள் அழிந்தும், உள்ளான மனுஷன் என்ன செய்கிறது? நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் புதுபலன் அடைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, புதுபலன் அடைகிறீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். இந்த வெளியவும் உள்ளேயும் ஒன்று போல சோர்ந்து போகிறது ரொம்ப ஆபத்து. நீ எங்கேயோ அடிப்படையாக சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம வயசாக கர்த்தருக்குள்ள நம்முடைய பலன் குன்றி போகாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். யோசுவாவும் காலேப்பும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட, இந்த கோமாளி ஜனங்களோட, வழியே போகிற ஹிருதயம் உள்ள ஜனங்களோட, முறுமுறுக்கிற ஜனங்களோட
அவங்க தான் சுற்றிட்டே வந்தாங்க 40 நாள். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? தப்பு பண்ணலை. அவங்க சரியானது தான் சொன்னாங்க. ஐயோ வாங்க இப்பவுமே போய் நம்ம சுதந்திரிக்கலாம் அந்த நாட்டை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்னு சொல்லியும் இந்த ஜனங்கள் மோசேயும் இந்த 2 பேரையும் சேர்த்து கல்லெறிஞ்சு கொள்ளலாம்னு எடுத்தாங்க. ஆன தண்டனை வந்தபோது இந்த யோசுவாவும் காலேப்பும் மோசேயும் சேர்ந்தே சுத்த வேண்டியதாக போச்சு. அப்படிதானே? ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த ஜனங்கள் எல்லாம் செத்து போனாங்க. இந்த யோசுவாவும் காலேப்பும் உயிரோடையே இருந்தாங்க. 20 வயசுக்கு மேற்பட்டவங்க அன்னைக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்கள யோசுவாவும் காலேப்பும் தவிர வேற எவருமே எல்லாம் செத்து போய் இப்போ வேற தலைமுறை வந்துருச்சு. ஆனா இவங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? ஒரு நாள் சொல்றாரு காலேப், அன்னைக்கு என்ன பலன் எனக்கு இருந்ததோ அதே பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. அந்த எப்ரோனை பிடிக்கிறது யாரு அப்படின்னா நான் போய் பிடிக்கிறேன் அப்படிங்கிறாரு இந்த களவாடி. அவருக்கு இருக்கக்கூடிய பலனை பாருங்க. இதுதாங்க பலன். நம்முடைய உள்ள வெளிப்பிரகாரமான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும் சோர்ந்து போனாலும் விலகிடப்பட்டு போனாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலன் அடைகிறது, புதிதாக்கப்படுகிறது. இல்லை, அவர்கள் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவங்க அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே காணப்படுவார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்க? வீரமா இருப்பாங்க. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். தேவன் நல்லவர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படிக்கு அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். ஆக நம்ம நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறோம், பலனடைகிறோம். நம்முடைய புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் ஆணப்படுகிறவைகளை அல்ல, ஆணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். சீக்கிரத்தில் நீங்கிரும். கொஞ்ச காலம் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். கொஞ்ச காலம் பொறுமையா இருங்க. அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். ஆண்டவர் உங்களுக்கு வெறும் சுமையை சுமத்துறதில்லை. அந்த சுமை அவர் உங்க கூட இருக்கிறதுனால லகுவான சுமையாக சுகமான சுமையாக மாறிவிடும். ஒரு சுகமான சுமை. நீங்க மட்டும் இல்லைங்க, அவர் உங்களை தாங்குகிறார், அவர் உங்களை தூக்குகிறார், அவர் உங்களை சுமக்கிறார், அவர் உங்களை தப்பு வைக்கிறார். அவருடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற நீங்கள், அவருடைய பலத்தினால காக்கப்பட்டிருக்கிற நீங்கள், இது உங்களுக்கு சுமை, சுகமான சுமை. இதிலே லேசான உபத்திரவம் மிகவும் அதிக நித்திய கனமண் மகிமை உண்டாக காணப்படுகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆண்டவர் நம்ம நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நீங்கள் மரண பள்ளத்தாக்கில் நடக்க வேண்டியது இருந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். எவ்வளோ ஆச்சரியமான தேவன். உங்களை ஒருபோதும் தனிமையாக இருக்க விடுறதே இல்லை. நோ நெவர் பி அலோன். ஒரு நாளும் நீங்கள் தனிமையாக இல்லை. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர். நீங்கள் உணராவிட்டாலும் உணர்ந்தாலும் அவர் உண்மை உள்ளவர். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவர் விலக மாட்டார். அவர் சத்தியம் உள்ளதே உங்க கூட இருக்கிறார். உங்கள் உணர்வெல்லாம் இல்லை, நான் தனியாக இருக்கேன்னு சொல்லலாம். இல்லை, அவர் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், என் உணர்வே இப்படி உணராத, என்னோடு கூட தேவன் இருக்கிறார். அவர் என்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் எனக்கு அடைக்கலம், அவர் எனக்கு பலன், அவர் எனக்கு கோட்டை, அவர் என் நம்பிக்கை, அவர் என் நங்கூரம், அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் துணையாளர், என் பங்காளர். கர்த்தருக்குள்ள உற்சாகமடை. லேசான உபத்திரவம் கொஞ்ச நாள் தான். அப்புறம் நம்ம அவரோட கூட நம்ம நித்தியமாய் எப்பொழுதும் அவரோடு கூட இருப்போம்.